ஓகே ஷபீர். எஸ், இல்லை நான் என்ன சொல்கிறேன், பிஜேபிக்கு இங்கே ஒரே ஒரு எம்எல்ஏ தான். பட்னாவிஸ் எப்படி போய் முதலமைச்சர் பதவி ஏற்றாரோ அது போன்ற ஒரு காட்சிகள் தமிழகத்தில் அரங்கேறினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது. விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல மக்கள் வந்து இல்ல மக்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு கவர்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, உங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா. அடுத்த பெரிய கட்சி யாரு? இப்போ விசிகே, சிபிஐ, சிபிஎம் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தா கூட, முஸ்லீம் லீக் எல்லாருமே ஆதரவு கொடுத்தா கூட கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நாங்க டிஎம்கேவோட தான் இருக்கோம். இல்ல அதுல ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா கேரளாவில் அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸோட, அதனால இங்க வந்து காங்கிரஸ் நிலைப்பாட்டை அவங்க எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு ஐஎம்எல்ல இருந்து அதை காதர்மையினர்கள் மறுத்துட்டாங்க. அவங்களாலையும் ஆட்சி அமைக்க முடியாது, அந்த கூட்டணியாலும் பண்ண முடியாது, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் வந்தாலும் பண்ண முடியாது. இப்போ விஜயை முதலமைச்சர் ஆக்குறதுல தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தான். 2.5 இயர்ஸ் நீங்க வச்சுங்க, 2.5 இயர்ஸ் நாங்க வச்சுருக்கோம், திராவிட பாரம்பரியத்தை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம். இல்ல இதுதான் ஒரு திட்டம். பாஜகவும் காங்கிரஸும் சேர்ந்து மத்தியில ஆட்சி பொறுப்பு 2.5 வருஷம் வைக்க முடியுமா அப்படின்றது கேள்வி. இது மட்டும் தான் விஜயை தடுக்குன்ற, வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. விஜயை நீங்க அலோவ் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்றதா இங்க இருக்கக்கூடிய விஷயம். அது எவ்வளவு நீங்க சொல்றது ஓகே. அதுல இப்ப விசிகே அல்லது இடதுசாரிகள் இவங்களோட காங்கிரஸ் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்குமா? இப்போ என்ன ரீச் அவுட் பண்ணியிருக்காரு திரு விஜய் வந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறாரா தான் செய்திகள் வருது. காங்கிரஸ்க்கு எழுதின மாதிரியே இவங்களுக்கும் எழுதியிருக்கா, ஆதரவு கேட்டிருக்கிறாரு. அப்போ அதிமுக கேட்டாரா இல்லையா அப்படிங்கிற இடத்துல இருந்து அதிகாரப்பூர்வமாக கேட்கல. நான் வரேன் சார், உங்கள்கிட்ட வரேன் நிச்சயமா அப்படிங்கிறதுலாம் வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன ஈக்குவேஷன் போயிட்டு இருக்கு? காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் திருமாவளவன் அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. ராகுல் காந்தி, டி ராஜா, பிரகாஷ் கரத், அதே மாதிரி எம்ஏ பேபி போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோட, சிபிஐ, சிபிஎம் இவங்களோடலாம் பேசியிருக்காங்க. அதே போல முஸ்லீம் லீக் தலைவர்கள்ட்டும் பேசி ராகுல் காந்தி அங்க பேசியிருக்காரு. இது வந்து இந்த தாவேகாவுக்கு ஒரு ரிக்வயர்ட் நம்பர்ஸை கொண்டு வரதுக்கான பெருவாரியான முயற்சி வந்து ஒரு பக்கம் தாவேகாவும் ரீச் அவுட் பண்ணி பண்றாங்க, ஃபார்முலா பண்றாங்க. நீங்க கேளுங்க. பட் பேக் டோர் நெகோசியேஷன் எல்லாமே பண்றது ஒரு கேள்வி. பேக் டோர்ல தாவேகா காங்கிரஸ் இஸ் வர்க்கிங் ஆன் இட். இது பிஜேபி ரசிக்கவில்லை. இப்போ ரெண்டு நாள் இத டிலே பண்ணனும் பாக்குறாங்க. டிலே பண்ணாங்கன்னா பாஜக மீதான அந்த விமர்சனத்துக்கு நீங்க வச்சது முதல் சுற்றிலே சொல்லிட்டீங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, இப்போ காங்கிரஸ் இப்படி ஒரு முயற்சி எடுக்குது, பேக் டோர்ல ஒர்க் பண்றாங்க, இயல்பா ஒரு முடிவு எடுத்த பிறகு அதை நோக்கி நகர்வதற்கான எல்லா வேலைகளும் அந்த கட்சி செய்யணும், அது இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கு அது எளிதா இருக்கலாம். ஒரு கூட்டணியில இருந்தோம், நேற்றுக்கு வரைக்கும் இருந்தோம், இன்னைக்கு வந்து இன்னொரு கூட்டணி ஆதரிக்கிறோம், அதுக்கான தேவை இருக்கு அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ். சொல்ல அதே விதமா இடதுசாரிகள் இதை அணுக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்களுடைய அரசியல் இதுல இருந்து அதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இங்க வந்து இடதுசாரிகள் திமுகவோட கூட இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? வாட் இஸ் தி பைண்டிங் அஜெண்டா? அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய அஜெண்டா என்ன? பிஜேபி எதிர்ப்பு. இப்போ பிஜேபிக்கு வந்து இங்க வந்து பிஜேபி உள்ள வர்றதுக்கோ அல்லது வேறு விதமாக வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலை பயன்படுத்தி ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுக உடைய பங்களிப்பு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா கவர்னர் இதை பண்ணது கூட திமுகவினர் ஒரு கருத்து கூட இது வரைக்கும் சொல்லல. ஏன்னா இல்லைன்னா கவர்னர் எது பண்ணாலும் வந்து கருத்து சொல்லக்கூடிய திமுகவே வந்து இந்த விஷயம் தப்பு அப்படின்னு திமுகவுடைய அட்வொகேட்ஸோ மற்றவர்கள் யாரும் பேசல. இன்னொன்னு சிபிஐ, சிபிஎம், விசிகே பாஜக எதிர்ப்புல ரொம்ப உறுதியா இருக்கிறவங்க, அவங்களும் இந்த விஷயத்தை பத்தி ஒன்னும் பேசாம அமைதி காக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. யாரோட என்ன கேக்குறீங்க? சிபிஐ, சிபிஎம், விசிகே. சரி, இப்ப அதுதான் நான் கேக்குறேன். என்னன்னா சிபிஎம், சிபிஐ இப்போ கவர்னர்ல அவர் போய் கொண்டு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்றதுல வந்து அவங்க கொள்கை ரீதியா பாஜக எதிர்ப்புல இருந்து இதை அணுகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், அவங்க ஏன் அதை அணுகலையா அப்படின்னு ஒரு கேக்குறீங்க. அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கு, அவங்க கூட்டத்தில் அவங்க எப்பயுமே மாநில கூட்டத்தில் பேசி முடிவு பண்ணக்கூடியவங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து இதை சந்தர்ப்பவாதம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு நெருக்கடி வராது அவங்களுக்கு? நீங்கள் வந்து நேற்று வரைக்கும் ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுட்டு உடனே அடுத்த நாள் சுவிட்ச் ஓவர் பண்ணுறீங்களே அப்படிங்கிற கேள்வி அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்குல்ல, அதுக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கலாம் இல்லையா? இது வந்து காங்கிரஸ் வேறு, இடதுசாரிகளுக்கான பிரச்சனைகள் வேறு. இல்லை, அது கரெக்ட். பிசிகே கூட அவர் ஒரு முடிவு எடுக்க முடியாது, தனிச்சையாக தலைவராக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதுவும் கூட ஒரு கட்சி தான் முடிவெடுக்கும். பட் இடதுசாரிகள் அப்படி இல்லை, குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுவாங்க. கரெக்ட், கண்டிப்பாக கருத்து சொல்லுவாங்க. அது வந்து விவாதித்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு தான். அப்போ இந்த முடிவை வந்து அவங்க எப்படி அணுகிறாங்க, எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்ன?
10 பேருக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனா ஒரு பொதுவான ஒரு நோக்கம் அப்படின்றது என்ன உங்களுக்கு? இந்த ஸ்டேட்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துடக்கூடாது. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துச்சுன்னா அது யாருக்கு லாபமாக இருக்க போகிறது அப்படின்ற அந்த கண்ணோட்டத்துல தான் நீங்க அதை அப்ரோச் பண்ணணும், பார்க்கணும். இப்ப இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா, நேற்று வரை பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக 10 சீட்டு எம்பி பதவியெல்லாம் வாங்கிட்டு திமுகவுக்கு வந்த உடனே கம்யூனிஸ்ட் கட்சி அதை பற்றி ஒன்றும் பேசலையே, அதை ஏத்துக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக வச்சு ஒன்னா கூட்டணியில் இருந்தவங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க பாஜகவோட கூட்டணியில இருந்தவர்களை நீங்க திடீர்னு இந்த கூட்டணிக்கு மாறினோடனே அவங்களை எப்படி சேர்த்தீங்க அப்படின்னு கூட்டணியில கேட்டு எங்க கிட்ட கேட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? அதை செய்யல. இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்? நீங்க வந்து ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல நீங்க உறுதியாக இருக்கிறீர்களான்னா, திமுக இருந்தவரை திமுக நீங்க இருக்கீங்க, அந்த ஸ்டாண்ட்ல உங்களுக்கு டைல்யூட் ஆக போறது கிடையாது. பட் அதே சமயத்துல உங்களுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா தாவேகாவுக்கு இப்போ அது ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த இடத்துல நீங்க ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு சினாரியோ சொன்னீங்களா, நீங்களும் ஆர்கேவும் ஒரு சினாரியோ சொல்றீங்க இல்லையா? இப்ப நீங்க சொல்ற சினாரியோல இருந்து பார்த்தா இதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுதுல. இப்போ சிபிஎம் சிபிஐ ஏன் எடுக்கணும், பாஜக எதிர்ப்பு, தாவேகாவோட போறதுல என்ன தப்பு, நாளைக்கு மாறதுல சந்தர்ப்பவாதம் இல்லை அப்படின்னா இப்போ அதுக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிட முடியுமோ? நீங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே எதுவுமே சந்தர்ப்பவாதம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் எல்லைகளே எல்லாம் ஆயிடுமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, எனக்கு தெரியல, அதுக்கு பதில் இல்லை. நீங்க அரசியல்ல வந்து இப்ப நாளைக்கு காலையில 7 மணிக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். லோக் பவனுக்கு யாரா போய் திடீர்னு முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா, கேசிபி எதை சொல்ல விரும்பினாரு, அவங்க திடீர்னு ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா என்ன பண்றீங்க நீங்க? இது வந்து ஒரு டெட்லாக் மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி நகருதா, இல்லை இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குங்கிறது ஷபீர் வைக்கிற அவரோட கன்சர்ன் ஒன்று. அதாவது அவருன்னு இல்லை, நிறைய பேர் எல்லாருமே ஒத்துக்கிற ஒன்று விஷயம். அதிகபட்சமான இடங்களை வென்ற ஒருத்தர், அவருக்கு தான் ஆட்சி அப்படின்னா அதை வந்து நீட்டிக்கிறது, காலதாமதம் செய்வது என்பதே இவ்வளவு குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒன்றாக மாறுகிறதுங்கிற இடத்துலேருந்து வருதுன்னா, இப்போ கட்சிகளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கா, இல்லை இதில் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது? எல்லாத்தையுமே பேசுமே. தாவேகாவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது? காங்கிரஸ் இப்போ ஒரு முயற்சி இருக்கிறாங்கன்னா அவங்க இதில் என்ன பண்ண வேண்டி இருக்குது? இதெல்லாமே இருக்குல்ல சார். பதில் சொல்லணும்னு ஒன்று, இது வந்து இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா ரீஎலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் தாவேகா தெளிவா இருக்காங்க. அவங்க மறுபடியும் ரீஎலெக்ஷன் போறதுக்கு அவங்க தயார். மற்ற கட்சிகள் எல்லாம் தயாரா இருக்காங்களா அப்படின்றது கேள்வி. ஓகே, ரைட். ஆளுநர் இதை வந்து தேவையற்ற காலதாமதத்தை செய்வதற்கு காரணமே தாவாக்கனுடைய அந்த கிளைமை குறைக்கணும் என்பதுதான். அடுத்து விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ இந்த அரசாங்கத்தை, தாவேகானுடைய அந்த அரசாங்கத்தை ஆதரிச்சாலும் கூட அது எவ்வளவு தூரத்துக்கு நிலையாக இருக்கும் என்று வந்து சொல்ல முடியாது. அடுத்து சபீர் ஜோக்கா சொன்னாரா சீரியஸா சொன்னாரான்னு தெரியல. திமுகவும் அண்ணா திமுகவும் ஆளுக்கு 2.5 வருஷம் ஆட்சி, அதுக்கு வந்து எந்த வாய்ப்பே இல்லை, 100க்கு 100 வாய்ப்பே இல்லை. அப்ப இருக்கிறது ஒரே ஒரு 2 பேர். இப்ப வந்து இன்றைக்கு மாலையில் அது திரு ஆர்கே வந்து ட்விட்டர் பதிவுலாம் போடுறாரு. அதனால அவங்க எனக்கு கூட கேட்குறாங்க, இல்லை அவர் சொல்றாரு, ஏதோ ஒரு சொல்றாரு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க தான் அதை சொல்லணும். ஒரே ஒரு Don't do it ன்னு போட்டிருக்காரு. Don't do whatங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாரு. இதான் சப்போர்ட் கொடுக்காதீங்க டிஎம்கே கிட்ட, அதிமுகவுக்கு சப்போர்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. தட் இஸ் ஐ வுட் நாட் சே இட் இஸ் சப்வர்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் மேண்டேட். பட் அவங்களுக்கு மேண்டேட் கிடையாது, உங்களுக்கு மேண்டேட் கிடையாது. அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாவிட்டா கேசிபி என்ன நினைக்கிறாரு? சாரி